உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணும் பண்ணி தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலது கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடை இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு, கேது, சனி, குரு பெயர்ச்சி அடுத்த ஒரு வருட காலங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் குரு. இது பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பது பயப்படுறது என்னென்னா, 7ரை சனி ஆரம்பிச்சிருச்சு, நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, நம்ம எதுவுமே நடத்த முடியாது, நம்மளுக்கு எது நடந்தாலும் பிரச்சனை தான் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சிங்க, 7ரை சனி எல்லாரையும் பாதிக்காது. முதல்ல தெரிஞ்சிங்க. இல்லை சார் எனக்கு 7ரை சனி ஆரம்பிச்சிலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஆரம்பிச்சிருந்தே பிஸ்னஸ் போயிடுச்சு, ஆரம்பிச்சிருந்தே வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது 7ரை சனினால் கிடையாது, ஜாதகத்தில் கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்திகளால் இருக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன தான் சார் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் என்ன அப்படின்னா, இந்த 7ரை சனி உங்களை சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், வேலையில் நம்ம போய் ஜாயின் பண்ண முடியாமல் இல்லை வேலை தேடாமல் ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். நாளைக்கு காலையில் யாராவது பாருங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் போக முடியாமல் இருப்பீங்க. அதுதான் விஷயம். அதை தவிர்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடச்சி ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்க கண்டிப்பாக பண்ணுங்க. என்னன்னா வேலை மாற்றம் பண்ணும்போது இடமாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, உள்ளூர்லேயே தேடிங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. அதனால் அது இல்லாமல் வெளியூரில் தேடுங்க. சார் நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வெளிநாடு போய் வேலை பார்க்கலான் இருக்கேன், சூப்பராக அந்த வெளிநாடு வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் கண்டிப்பாக பெற்று தருவார். சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, வெளிநாட்டில் இருந்துமே வேலை போயிடுச்சு, வெளிநாட்டில் இருந்துமே சம்பளம் இல்லை, சரியா ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள். அது பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கலாம், பக்கத்து கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வேறு கண்ட்ரியாக இருக்கலாம். இல்லை சார் இந்தியாவுக்கே வரா மாதிரி தான் இருக்குது, வீசா முடிய போகுது, அதை பற்றி கவலைப்படாதீங்க, வந்துட்டு திருப்பி ட்ரை பண்ணுங்கள்.
திருப்பி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வேறு கண்ட்ரிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருமானா தேடி வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சில பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லை சார் வீசாவே முடிய போகுது சார், வேலை கிடைக்கல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதிக முயற்சிகள் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அதையே கண்டினியூஸாக யோசிக்காமல் நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன், எப்படி வேலை தேட பண்ண மட்டும் யோசிங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் மந்தமான நிலையில் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதுக்காக பிஸ்னஸே இல்லை, நான் என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறது தப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கார், கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. ஏன்னா குரு நல்ல இடத்த பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு 11ஆம் இடத்துக்கு லாபம் உறுதியாக உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்களாக குழப்பிக்காதீங்க. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது. நீங்கள் எதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்காமல் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு வருஷம் கழிச்சு வரும்னு பிளான் பண்ணி இப்போயே வாங்கிடுங்க. அதே போல் புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அது ஒரு வருஷம் கழிச்சு தான் டெவலப் ஆகும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வருஷம் கழிச்சு தான் ஸ்டெபிளைஸ் ஆகும். நாளைக்கு காலைல போகிறோம் அதுக்கு அடுத்த நாள் எடுக்கணும்னு ஆகாது. அது நல்லா தெளிவாக இருங்க. ஆனால் புதுசாக செய்யலாமானா செய்யலாம், ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ், அதுக்கான வருமானங்கள் லேட்டாக வரும். இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் சார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுது, அதனால் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த ஒரு வருடம் இருக்க போகுது. சனி 12ல் இருக்காரு, குரு 7ஆம் வீட்டை பார்க்குது, ராகு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்க. இதுக்கு மேலே ஒன்று பெரிய விஷயம் என்ன வேணும்? அது என்ன தோஷமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு திருமணம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடம். திருமணத்தில் பிரிஞ்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரிவினை இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அது உங்கள் மேலே தவறு இருக்கலாம், உங்கள் மனைவி மேலே தவறு கண்டிப்பாக இருக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 7ரை சனி காலங்களில் ஏதாவது ஒரு தவறுகள் நீங்கள் செய்வீங்க, இல்லை நம்ம கூட இருக்கவங்க செய்வாங்க, அதனால் பாதிக்கப்பட போது நீங்களாக தான் இருப்பீங்க. அப்போ அதில் மட்டும் டிசிஷன் மேக்கிங், ஒரு டைவர்ஸ்க்கு போகிறீங்க சரினா கொஞ்சம் யோசித்து அதை பேசி தீர்க்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை சார் அதெல்லாம் தாண்டி போயிடுச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அதான் பிராப்தம்னா பயப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் மனைவி ஜாதகத்தில் ஒரு வாட்டி பார்த்து, இல்லை சார் எனக்கு இப்படி தான் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, தப்பு ஒன்றும் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிராப்தம் இல்லைன்னா டைவர்ஸ் போய் வேறு திருமணமும் நடைபெறக்கூடிய காலகட்டம். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், எல்லா வாழ்க்கையிலையும் கரெக்ஷனை பண்ணுவார். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு கர்ம வினை இருக்குன்னா அதை தீர்க்கக்கூடிய நேரம். அது 2ஆம் திருமணமாகி கூட நிறைய பேர் நல்லா இருக்காங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதே போல் நிறைய பேருக்கு காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும். வீட்டில் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு. வீட்டில் சொல்லுங்கள், அவங்க எதாவது எதிர்த்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி காதல் ஏதாவது ஒரு முடியல, பிரேக்கப் இருக்குது அப்படின்னா வருத்தப்படாமல் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். திருப்பியும் அதே காதல் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் ரொம்ப பயங்கரமாக டிப்ரெஷனில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்க, திருப்பி உங்களுடைய காதலன் காதலிக்கிட்ட தப்பாக ஏதாவது பேசுறது செய்கிறது அப்படிலாம் இருந்தால் பிரச்சனை பெருசாகிடும், ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருப்பது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு அடுத்த ஒரு விஷயம் எல்லாமே பாசிட்டிவ்ஸ். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், சில தடைகள் இருக்கும். அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் சிறப்பான வருஷமாக இருக்க போது. நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு அதெல்லாம் மீறி ஒரு பிரச்சனை இருக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை தான் பார்க்கணும். ஏதோ ஒரு கர்ம வினை சில விஷயங்களை தடுக்குதுன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப். மற்றபடி மேஷராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், ராகு தசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகளும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுன மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி பிடிஎஃப்பில் கொடுக்குறோம்.
சில பேர் நோட்டில் எழுதி தரீங்களான்னு கேட்பீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம், எது நல்லது எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள். சோழி பிரசனம் பார்க்குறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்குறது, எண்கணித பிரசனம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் பார்க்குறது, இதுமாதிரி இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.